ஓம் கணேசாய நமக. பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். ரிஷப குருப்பெயர்ச்சி துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை கொடுக்க போகின்றார்? பொதுவாக குரு துலாத்துக்கு 8ஆம் இடத்துக்கு வராரு, வந்துட்டார். துலாம் இடத்துக்கு 8ஆம் இடத்துக்கு வந்துச்சுன்னா பொதுவாக 8ஆம் இடத்துல எந்த கிரகங்களும் இருக்கக்கூடாதுன்னு மாற்றி மாற்றி அடிக்கடி உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். எந்த ஒரு கிரகங்களுமே 8 என்பது நட்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு வீடு. அந்த வீட்டில் எந்த ஒரு கிரகம் இருக்கின்றதோ அது அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்திய தன்மை, தன்னுடைய சுய சக்தியினுடைய தன்மை பாதிப்படையும் அப்படின்னு ஒரு கணக்கு உண்டு. இப்போ துளாராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே இவர் நல்லவர் கிடையாது. நல்லவர் கிடையாது அப்படின்னு சொன்னாலும் கூட, அவர் கெட்டவராக இருந்தாலும் கூட, இப்போ சனி எல்லாருக்கும் நல்லவராக இல்லை. அவர் 8ஆம் இடத்துல போய் இருந்துச்சுன்னா அட்டமத்தி சனி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதே போல் குரு துளாராசிக்கு நல்லவர் இல்லை என்று சொன்னாலும் கூட அந்த கெட்டவர் 8ஆம் இடத்துல போய் ஒழியக்கூடாது. அது ஒளிந்து கொண்டதாகத்தான் அது கணக்கு. இந்த ஒளிந்து கொண்டு விட்ட கிரகங்களால் என்ன செய்யும்னா தொல்லைகள் நிறைய வரும் அப்படின்னு அது அர்த்தம். இப்போ துளாராசியில் பிறந்த உங்களுக்கு இவர் ஆதிபத்திய விசேஷம் என்பது 3-6க்கு உடையவர். இது முக்கியம். அது ஜாதகத்தில் அடிப்படையில் தான் அப்படி பார்க்கணும். இப்போ துளாராசிக்கு எந்த ராசியாக இருந்தாலும் பார்வை பலம் ரொம்ப முக்கியம். அதுலேயும் குறிப்பாக குருவுக்கு பார்வை பலம் அதிக சக்தியை கொடுக்குமா, ஸ்தான பலம் அதிக சக்தியை கொடுக்குமா அப்படின்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன். அது பார்க்க முடிந்தால் அதையும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியும். இப்போ அந்த குருவினுடைய பார்வை பலம், அதற்கு முன்னாக குரு எப்போ பயிற்சி ஆகிறாரு அப்படிங்கிறதையும் பார்த்துடும். குரு பயிற்சி என்பது குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் பெருக்கு அன்று, அதாவது ஆடி 18ஆம் பெருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுபோல் சித்திரை 18ஆம் பெருக்கு அன்றைய தினம் தொழிலாளர் தினம் என்று சொல்லக்கூடிய ஆங்கிலத்துக்கு வரக்கூடிய தேதியாகிய மே 1, அதாவது 1/5/2024 தேதி அன்று புதன்கிழமை கிருஷ்ணபட்சம் அஷ்டமி திதியும் திருவோணம் நட்சத்திரமும் சித்த யோகமும் கன்னி லக்கினமும் கூடிய சுபயோக சுப வேளையில் அன்று பிற்பகல் 3:57 அளவில் கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் அடியெடுத்து வைக்கின்றார் இந்த குரு பகவான். கார்த்திகை 2 என்பது மேச ராசியினுடைய முதல் தொடக்கம். ஆக ரிஷபத்திலே தன்னுடைய பகையாளி வீடாகிய அந்த ரிஷபத்திலே இந்த தேவகுரு என்பவர் காலடி எடுத்து வைக்கின்றார். அது பிரவேசம், விஜயம் செய்கின்றார். இந்த விஜயம் சில பேருக்கு சங்கடங்களையும், சில பேருக்கு நல்லது நடக்க வேண்டியது நடக்காமலும், சில பேருக்கு கெட்டது நடக்கும், சில பேருக்கு நல்லது அதிகமாகவே நடக்கக்கூடியதாக அமையும். எந்த ஒரு கிரகமும் நல்லது கெட்டது ரெண்டும் கலந்து தான் இருக்கும். அதன்படி பார்ப்போம்னு சொன்னால், இப்போ இந்த பார்வை பலத்தை முதல்ல என்னன்னு பார்த்தோம். ஏன்னா பார்வை என்ற குரு பார்க்க கோடி தோஷம் நிவர்த்தி அப்படின்னு எல்லா கிரகந்தங்களையும் சொல்லப்பட்டிருக்குது. எல்லா ஜோசியர்களும் சொல்லுவோம், படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாம் இருக்கும். ஆகையினால் பார்வைக்கு சக்தி அதிகம் இந்த குருவுக்கு. அது எப்படி அந்த பார்வைக்கு சக்தி அதிகம்ங்கிறதுக்காகத்தான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்க முடிந்தால் பாருங்கள். உங்களுக்கு இப்போ குரு 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. 8ஆம் இடத்துல இருந்துண்டு இந்த துலாம் ராசிக்கு 12ஆம் வீட்டை தன்னுடைய 5ஆம் பார்வையால் பார்க்கிறார். இப்போ 12ஆம் இடத்தை பார்ப்பது செலவினங்களை கொடுக்கும். ஏற்கனவே எங்கள் கேது என்ற கிரகம் இருக்கிறாரு. கேது என்ற கிரகம் இருந்து தேவையில்லாத செலவை கொடுத்துக்கிட்டு வந்தார். செலவு தான். 12ல் கேது இருந்துச்சுன்னா செலவு கடுமையாக இருக்கும். அதாவது செலவு செஞ்சுட்டு மனசை வேதனைப்பட்டுக்கிட்டும் இருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு செலவாக இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த செலவு செய்தால் திரும்ப அந்த செலவுக்கு உண்டான திரும்ப ரிட்டர்ன் வராது. ஒன் வே அப்படித்தான் இருந்துச்சு. இப்போவும் அதே தான். இதை கொஞ்சம் மாற்றி யோசிக்கணும். இந்த குரு என்பவர் பொதுவெல்லாம் நல்லவன். அவர் எந்த திசையை நோக்கினாலும் குருவை சுற்றி சுற்றி பார்த்தா எல்லா இடத்துலையும் அவர் முழுக்க சுபக்கிரகம். அப்படிப்பட்ட சுபக்கிரகம் இந்த கேதுவை 12ஆம் இடத்தை நோக்குகின்ற காரணத்தினால அந்த செலவுகள் நல்ல செலவாக மாறிக்கொள்ளும். சுப செலவுகள் அப்படி ஆயிடும். சுப செலவுகளில் என்னென்ன? குடும்பத்திற்கு தேவையானதை வாங்கி போடுறது, நகை நட்டு வாங்கி போடுறது, அதே போல் பிள்ளைகளுக்காக செலவழிக்கிறது, பிள்ளைகளுடைய சுபகாரிய செலவுகள். இப்போ துளாராசியில் நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு பெண் குழந்தை இருக்குது, அது வயதுக்கு வரக்கூடிய நிலையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த குருப்பெயர்ச்சி ஆண்டில், அதாவது இந்த சித்திரை 18 முதல் அடுத்த சித்திரை 18-20க்குள்ள
உங்களுடைய பெண் குழந்தை, அந்த குழந்தை வந்து அந்த வயதுக்கு வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி, நல்ல செய்தி கிடைக்கும். அப்போ அதற்காக செலவு செய்ய வேண்டியது வரும். இது சுப செலவுகள். சரி, இதே குடும்பத்தில் வந்து அந்த பெண் குழந்தை ஏற்கனவே பெரிய மனுஷியாக இருக்கிறா, கல்லூரி படிப்பு முடிச்சிட்டா, வரன் பார்த்துக்கிட்டு இருந்தோம், அந்த இன்னும் வரன் செட் ஆகலை அப்படின்னு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வகையிலே நீங்கள் நினைச்சபடி, நீங்கள் நினச்சிருக்கீங்களோ இல்லையோ, உங்கள் மகள் நினைத்தபடி அந்த வரன் வந்து சேர்ந்து தடபுடலாக கல்யாணம் நடக்கும். அப்போ அது ஒரு நல்ல சந்தோஷமாக செலவழிப்பீங்க. ஆக எதிர்பார்த்தோட நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சிட்டாயா அப்படின்னு சொல்லி நல்லா நீங்கள் செலவு இப்போ 10 லட்சம் செலவழிக்கணும்னு நினச்சிருப்பீங்க, 15 லட்சத்துக்கு நல்லா செலவழிப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு மனமுவந்து செலவழிக்கக்கூடிய ஒரு கட்டம், அதான் மனமுவந்து சந்தோஷமாக செலவழிக்கக்கூடிய கட்டம். அதே போல் நம்முடைய நண்பர்கள், சொந்த பந்தங்கள், அவர்களுக்காக, அவருடைய குடும்ப செலவுகளுக்காகவும் அவருடைய குடும்ப சுபகாரியங்களுக்கும் கூட நீங்களே தலையிட்டு செய்யக்கூடிய ஒரு கட்டம். தெய்வீக தேவாலய தரிசனங்கள், குலதெய்வ வழிபாடுகள், இவற்றுக்கெல்லாம் கூட நல்ல செலவுகளாக நீங்கள் எடுத்துக்கொண்டு செய்யக்கூடிய ஆற்றல் இந்த குருப்பெயர்ச்சியின் மூலமாக அமையும். அப்போ இந்த கேது வந்து கெட்டதை காட்டவே மாட்டார், விட்டு அமைங்கிடுவார். ஐயா குருநாதரே என்னையை பார்த்துக்கிட்டு இருக்கிறார், ஐயா நான் உங்களுக்கு வேறு எதுவும் கெட்ட செலவை உண்டு பண்ண முடியாது, நான் கொஞ்சம் கட்டுப்பட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டுவார். சரி, இந்த 12ஆம் இடத்திற்கு இந்த குரு எத்தனாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் 12ஆம் இடத்திற்கு 9ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ தோப்பனார் வழி வகைக்கும் நீங்கள் செலவு செய்ய வேண்டியது வரும். இந்த பார்வை மட்டும் விட்டுறக்கூடாது. பார்வை எந்த இடத்த பார்க்குறாரோ அந்த இடத்துக்கு இவர் எத்தனாம் இடத்துல இருக்கார்? 9ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ தோப்பனார் வர்க்கங்கள், தோப்பனாருக்காகவும் வைத்திய செலவு பண்ண வேண்டியிருக்கும், தோப்பனார் வகையினர்களுக்காகவும் அவர்கள் சம்பந்தப்பட்டவர்களுக்காகவும் செலவுகள் மேற்கொண்டு வரும் என்பது விதி. இது ஒரு பக்கம். அடுத்தபடியாக உங்களுடைய ஐயா செலவுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கே சாமி, இந்த செலவுக்கு நான் எங்கே போகிறது அப்படின்னு சொன்னால், வரவு என்ற வீட்டை அந்த குரு அதையும் பார்க்குறார். அந்த குரு என்ன செய்கிறாருன்னா, செலவு ஒரு பக்கம் உண்டு பண்ணிட்டு வரவுகளையும் கொடுக்குறார். தன வரவுகளை உண்டு பண்ணி கொண்டு இருக்கின்றார். தன ஸ்தானத்தை அவர் பார்க்கின்ற காரணத்தினாலே, தனக்காரகன் அப்படிங்கிற பட்டம் அவருக்கு உண்டு. அந்த தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்ப்பது தனத்தை வலுவடைய செய்யும். தனக்காரகன் தனஸ்தானத்தில் இருந்தால்தான் அடிப்படை ஜாதகத்தில் வந்து சிக்கல். கோச்சாரத்தில் வந்து அப்படி கிடையாது. 2ஆம் இடத்துல இருக்கலாம், தனக்காரகன் தனஸ்தானத்தில் இருக்கலாம். தனஸ்தானத்தை பார்வையிடுவது அதை விட யோகம். தனஸ்தானத்தில் இருந்து ஒரு 10 லட்சம் வருது அப்படின்னு சொன்னால் தனஸ்தானத்தை பார்ப்பதனால் 100 லட்சம் வரும். அப்படிப்பட்ட ஒரு யோக அமைப்பை அந்த குரு வழங்குவார். ஆகையினாலே வரவுகள் உங்களுக்கு எல்லா பக்கங்களிலிருந்தும் வரும். இழந்துவிட்ட வரவுகள் கூட இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். அவருடைய பார்வைக்கு அவ்வளவு மரியாதை உண்டு. குடும்பத்திலே நல்ல காரியங்கள் நடக்கும். ஏற்கனவே முதலே சொன்னேன், 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால சொன்னேன். இப்போ அந்த குடும்பத்தையும் பார்க்குறார். தனம், குடும்பம், வாக்கு என்பதை பார்க்கின்ற காரணத்தினாலே அந்த குடும்பம் உருப்படும், குடும்பம் பிரகாசம் பெறும். யாரால்? உங்கள் மூலமாக. அதாவது பலிகடா நீங்கள், அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும். பலிகடா நீங்கன்னு சொன்னால் என்ன? உங்கள் கையில் இருந்த பணம் போகும், கேஷ் கோஸ் அவுட், போகுது. குடும்பம் சந்தோஷமாக, குடும்பத்துக்காக தானே சம்பாத்தியம் பண்ணுறீங்க, அப்போ அந்த குடும்பத்துக்காக செலவழிக்கிறீங்க. இதை பலிகடான்னு சொல்லப்படாது, சும்மா ஒரு வார்த்தைக்காக சொன்னேன். நீங்கள் செலவழிக்கிறதுக்காகத்தானே உங்களுக்கு இறைவன் அந்த கொடுக்குறார் பணத்தை, அந்த வரவு கொடுக்குறாரு, செலவழிக்கிறீங்க. அதில் ஒரு சந்தோஷம். அதாவது குறிப்பிட்ட வயசு வந்தவங்க உடனே வேலை தேடணும், சம்பாத்தியம் பண்ணணும் என்ற நோக்கத்தோடு போகும். இந்த சம்பாத்தியம் வந்து தாய் தகப்பன்ட்ட கொடுக்கணும்னு தோணும். ஒரு தனக்குன்னு ஒரு ஆத்துக்காரி வந்துட்டான்னு சொன்னால் அவளுக்காக நம்ம என்ன வேணாலும் செய்ய தயாராக இருப்போம். அதெல்லாம் செலவு பண்ணுவோம், அவளை சந்தோஷப்படுத்துவோம், சந்தோஷப்படுத்தி சந்தோஷப்படுகிறோம். இதுதான் ஒரு குடும்பத்தினுடைய தலைவனுடைய பொறுப்பு. அந்த செலவழிக்காமல் நம்ம சந்தோஷத்தை பெற முடியாது. அந்த மனைவி மக்கள் அவங்க சந்தோஷமாக இருக்கணும். அதுக்காகத்தான் நம்ம போகிறோம், வேலைக்கு போகிறோம், சம்பாத்தியம் பண்ணுறோம், வியாபாரத்துக்கு போகிறோம், சம்பாத்தியம் பண்ணுறோம், தொழில் பண்ணுறோம், மூலதனத்தை எடுக்கிறோம், லாபத்தை பெறுகிறோம். எல்லாம் யாருக்காக? நாம் தூக்கிட்டா போகிறோம், அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு தேவையானதை எல்லாம் வாங்கி செலவழிக்க செய்து நாம் சந்தோஷம் அடைவது தான் சந்தோஷம். அதாவது இந்த ஆன்மா தன்னை சேர்ந்த ஆன்மாக்களை சந்தோஷப்படுத்தி சந்தோஷப்படக்கூடிய ஒரு கட்டம். அந்த வந்துருதும் இல்லையா? இப்போ இதுவே 20 வயசு பையன் வந்து ஜாதகத்தை கேட்டுக்கிட்டு இருப்பாரான்னா கேட்க மாட்டார். குடும்ப கிரகஸ்தன் தான் இந்த ஜாதகத்தை கேட்பாங்க. உங்களுக்காகத்தான் இதை பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆக தன வருமானங்கள் ஒரு வந்துக்கிட்டு இருக்கும். குடும்பத்தில் வந்து சுபகாரியங்கள், சுப செலவுகள், ஆடம்பர வசதிகள் பெருகும்.
ஆத்துக்காரி என்னென்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க, பிள்ளைகள் என்னென்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க, நகை நட்டுக்கள் ஆடை ஆபரணங்கள் எல்லாமே வாங்கி கொடுப்பீங்க. அதாவது ஆடம்பரமான பொருள்களெல்லாம் வீட்டுக்கு வந்து சேரும். சரி, வாக்கு கொடுத்தால் அதில் குறிப்பாக இன்னொன்று முக்கியமாக சொல்லிடுறேன், ஆத்துக்காரிக்கு வாக்கு கொடுத்தா மட்டும் எதையும் தப்பாமல் பார்த்துக்கங்க. ஒன்று வாக்கு கொடுக்கப்படாது, கொடுத்தா கண்டிப்பாக நிறைவேற்றிடும். அந்த வாக்குறுதிகள்லாம் ஏற்கனவே கொடுத்து ஒன்றும் காணாமல் ஆயிடுச்சு, அதனால் உங்கள் மேலே எரிச்சலாக இருந்துக்கிட்டு இருந்தால் இப்போ வந்து வாக்குறுதியை நிறைவேற்றுவீங்க. அப்போ உங்கள் வாக்குக்கு மரியாதை நம்ம குடும்பத்திலேயே மரியாதையாக பார்ப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு யோக அமைப்பு 8ஆம் இடத்துல குரு வந்தும் கூட கிடைக்கிது பார்த்தீங்களா. அது பின்ன இவருடைய பார்வை, அதாவது வாக்குறுதி தவறாமல் வாக்கை காப்பாற்றக்கூடிய கட்டம், அப்படி வச்சுக்கோங்க. அடுத்தபடியாக இவருடைய 9ஆம் பார்வையாக உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கின்றார். இது கொஞ்சம் விசேஷம். சாமி, நாங்கள் இவ்வளோ தூரம் செலவழித்து எங்களுக்கு ஒரு சுகம் இல்லையா அப்படின்னு கேட்டால், அதான் சந்தோஷப்படுத்தி சந்தோஷப்படுவீர்கள் அப்படின்னு சொன்னேன். இப்போ தாய் சுகம் கல்வி என்ற அந்த வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால தாயார் நலமடைவாள், தாயாரை நல்லா வச்சுக்கிடுவீங்க, தாயாருக்கு ஆரோக்கியம் பெருகும், தாயார் என்னென்ன கேட்டாங்களோ இஷ்டப்பட்டாங்களோ என்ன ஆசைப்பட்டாங்களோ அதெல்லாம் உங்கள் மூலமாக நிறைவேறும், தாயின் சபதத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும். அப்படிப்பட்ட நிலை. இந்த தாய் வந்து ஒரு இடம் வாங்கி போடணும், ஒரு வீடு கட்டணும்னு எவ்வளவோ நாளாக கனவு கண்டுகிட்டு இருப்போம். அந்த கனவு இந்த கட்டத்தில் நிறைவேறும். அப்போ நீங்கள் வந்து சொத்து சுகம் வாங்க போடக்கூடிய ஒரு யோகம் வந்துடுத்து. கல்வி, இதை துளாராசியில் படித்து கொண்டிருக்கும் கல்லூரி மாணவர்கள் நல்ல மார்க்கும் வாங்குவாங்க. 8ஆம் இடத்துல போயிடுச்சு சாமி குரு, இங்கே பார்வை 4ஆம் இடத்தை பார்க்கல, 4ஆம் வீட்டை பார்த்துட்டு இருக்கார்ல, ஆக படிப்பு நல்லா வரும். கார் வசதி, பங்களா, ஆடம்பரங்கள் இவைகள்லாம் சீரும் சிறப்புமாக இருக்கும். புதிய வண்டி வாகனங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். இப்படிப்பட்ட யோகமாக இருக்கின்றது. நிலபுலன் கண்டிப்பாக கிடைக்கும், வீடு வாகனம் கிடைக்கும். அது 2 வீலராக இருக்கலாம், 4 வீலராக இருக்கலாம், வாகனம் கிடைக்கும். பெரிய மல்டி மில்லியனருக்கு ஜாதகமே பார்க்க மாட்டாங்க, அது தேவையில்லை அவங்களுக்கு. அதனால் நடுத்தரத்தில் உள்ளவங்க, அடித்தட்டத்தில் உள்ளவங்களுக்கு தான் ஜாதகம். ஆக உங்களை பொறுத்தமட்டில் இவைகளெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம், உங்களை புகழ் பரவும். ஏன்னா இந்த வீடு வந்து சுகம் என்று ஒரு கணக்கு இருக்குது, தாய் சுகம் கல்வி அப்படின்னு. சுகம் என்பது வந்து புகழ் ஒரு மனிதனுக்கு கிடைப்பதும் ஒரு சுகம்தான். அப்படிப்பட்ட சுகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். இப்படி நியதியாக இருக்கின்றது. இந்த பயிற்சி அடைந்த பொழுது இந்த கிரக நிலைகள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், உங்களுடைய வீடு, அதாவது வான மண்டலத்தில் அந்த குரு பயிற்சி ஆகிறச்சே வான கிரகங்கள்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, உங்கள் வீட்டில் துலாம் என்ற வீட்டில் வந்து எந்த கிரகம் இல்லை, சுத்தமாக இருக்குது. 2 சுத்தம் 3 சுத்தம். 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கின்றார். 5ஆம் இடத்துல ஆட்சி மூல திரிகோண சனி. 6ஆம் வீட்டில் செவ்வாய் புதன் ராகு. 7ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன். 8ஆம் இடத்துல குரு வந்த பிறவி, அதாவது பயிற்சி அடைந்த குரு இருக்கின்றார். 9 10 11 சுத்தம். 12ஆம் இடத்துல கேது. இந்த மாதிரி சீன் அமைந்திருக்கின்றது. பாதாச்சாரம் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னோம்னா, இதே கிரகங்கள் அந்த பாதாச்சார வரிசை அப்படின்னா, பரணி 2இல் சூரியன், திருவோணம் 3இல் சந்திரன், உத்தரட்டாதி 2இல் செவ்வாய், ரேவதி 2இல் புதன், கார்த்திகை 2இல் வியாழன், அஸ்வினி 3இல் சுக்கிரன், சதயம் 3இல் சனி, ரேவதி 1இல் ராகு, அஸ்தம் 3இல் கேது. இந்த மாதிரியாக பாதாச்சாரத்தை அமைத்து கொண்டு இருக்கின்றார்கள். இப்போ நம்ம வந்து வரிசையாக பார்வை பலனை பார்த்தோம். இனி ஸ்தான பலம் அப்படிங்கன்னு சொல்கிறதும், அடிப்படை கிரக அமைப்பின் தாக்கத்தும் எப்படி இருக்கிறது, தாக்கம் எப்படி இருக்குங்கிறதை அதையும் பார்ப்போம். இப்போ துலாம் ராசி, உங்களுடைய ராசி நாயகனாகிய சுக்கிரன் 7ஆம் இடத்துல போய் இருக்கிறார். இந்த பயிற்சி அடைந்த பொழுது சூரியனும் சுக்கிரனும் நேர் 7ல் இருக்கிறாங்க. உங்கள் ராசி நாயகன், உங்களுடைய தலைவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த சுக்கிரன், அவர் வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறார். அது சம வீடு, செவ்வாயினுடைய வீடு. வீடு கொடுத்தவர் வந்து 6ஆம் இடத்துல மறைஞ்சிட்டார். அது அவரை அப்புறம் பார்ப்போம். இந்த குருவுக்கு எத்தனாம் வீடு அப்படின்னு சொன்னால், குருவுக்கு 12ஆம் வீடு தான் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீடு. இந்த 7ஆம் வீடு, 7ஆம் வீட்டில் போய் சுக்கிரன் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், அதன் செலவுகள் அதிகமாக ஏற்படும். அது செலவு செய்ய மாட்டேன்னு அடம் பிடிக்கும் பொழுது தான் வைத்திய செலவை கொடுக்கும், போக்குவரத்தில் சிக்கலை கொடுக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல குரு இருந்துச்சுன்னு சொன்னால் போக்குவரத்தில் சிக்கல், கொடுக்கல் வாங்கல பிரச்சனைகள், மறதி ஏற்படும், இந்த மாதிரி ஆகும். செலவு செய்ய வேண்டிய இடத்துல செலவு செஞ்சிடணும். செஞ்சிட்டேன்னு சொன்னால் இந்த மறதி வராது, வைத்திய செலவு வராது. இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன்னா எல்லா சிக்கலும் விளைகிறோம். 8ஆம் இடத்துல குருவை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறது இதுதான். அப்போ 7ஆம் இடத்திற்கு அந்த சுக்கிரன் இருந்த வீடு 7, அந்த 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல குரு மனைவியின் மூலமாக
இந்த கணக்கு அப்படி எடுத்துக்கங்க. மனைவியின் மூலமாக வரவுகள் அதிகமாக பெறக்கூடிய ஒரு காலகட்டம். மனைவி மட்டுமல்ல, நண்பர்களாலும் மனைவியினாலும் கூட்டாளிகளாலும் உங்களுடைய வரவுகள் அதிகமாக பெருகும். அடுத்து 8ஆம் வீட்டுக்கு அவர் அந்த சுக்கிரன் அந்த 8ஆம் இடத்திற்கு 12ஆம் இடத்துல இருக்கிறார். அயன சயன போக பாக்கியம் திருப்தியாகவே கிடைக்கும். 12ல் கேது அந்த குரு பார்த்துருக்கார். அதே போல 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கிறார். அந்த குரு இருந்த வீட்டுக்கு 12ல் சூரியனும் சுக்கிரனும் இருக்கிறாங்க. இதுல என்ன, சூரியன் வந்து கூட இருக்கிறார், இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு உச்சமா இருக்கிறார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப தாம்பத்திய சுகம் தடைபடாமல் செல்லும். அடுத்தபடியாக 2ஆம் இடத்திற்கு இந்த குரு வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. இந்த 2ஆம் இடத்துக்கு அதிபதியாகிய செவ்வாய் வந்து 2ஆம் இடத்திற்கு 5ஆம் இடத்திலும் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்திலும் இருக்கின்றார். 2ஆம் இடத்திற்கு அவர் 5ஆம் இடத்துல இருக்கின்றார். அந்த செவ்வாய் இருந்த வீட்டிற்கு 3ஆம் இடத்துல பயிற்சி அடைந்த குரு இருக்கிறார். ஆகையினாலே தனம் குடும்பம் வாக்கு சிறப்பது எப்படி என்றால், மனைவி மூலமாக, குடும்பத்தில் தன்னுடைய மனைவியின் மூலமாக உங்களை சேர்ந்ததனாலே அந்த மனைவிக்கு அந்த பெருமை ஏற்படுகின்றது. அந்த பெருமை அப்படியே உங்களையே வந்து சேர்கிறது. அந்த மனைவியின் மூலமாக வருமானங்கள் உங்களுக்கு அதிகரிக்கின்றது. நண்பர்கள் மூலமாக அதிகரிக்கும். நீங்க எப்பயோ உதவி செஞ்ச நண்பர்கள் இப்போ தேடி வந்து உங்களுக்கு செய்வார்கள். அப்படி அமைந்திருக்கின்றது. 3-6 அதிபதியாகிய இந்த குரு 8ஆம் இடத்துல இருக்கார். 3 8ல் இருந்தால் நல்லதுன்னு ஒரு கணக்கு உண்டு. 6 கூடையவன் 8ல் இருந்தால் ஒரு நல்லதுன்னு கணக்கு உண்டு. ஏன்னா இந்த ஸ்தானங்கள் உங்களுக்கு ஆகாத வீடு. ஆகாத வீட்டுக்கு அதிபதியாகி இருக்கக்கூடிய கிரகம் மறைந்தால் யோகம். இந்த இடத்திற்கு மறைவது நல்லது. என்ன, 8ஆம் வீட்டை விட அவர் வந்து 12ஆம் இடத்துலையோ 6ஆம் இடத்துலையோ இப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் நல்லது. 3ஆம் இடத்துலையும் இருந்தால் நல்லது. இது 8ஆம் வீடு என்பது வந்து நல்லது தான். அந்த 100 பங்கு நல்லது என்பது இந்த இடத்துல 30 பங்கு நல்லது, அப்படி கணக்கு வச்சுக்கணும். இந்த மாதிரியாக அமையுது. ஆக எதிரிகள் தோற்கடிக்கப்படுவார்கள், ஏமாந்து போய்விடுவார்கள். அதாவது இந்த கட்டத்தில் தான் உங்களை ஏமாத்தணும்னு ஒரு கூட்டம் வரும். அந்த கூட்டம் வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு வேற ஏதோ ஒரு தெய்வாதீனமாக ஒரு நண்பர்கள் மூலமாக செய்தி கிடைக்க பெற்று நீங்கள் நழுவிக்கொண்டு விடுவீர்கள். அதுதான் இந்த கணக்கு. 4-5 அதிபதி ஆகிய சனி 5ஆம் இடத்துல ஆட்சி மூல திரிகோணமாக இருக்கார். இதுதான் முக்கியமான கட்டம். இந்த சனி ஆட்சி மூல திரிகோணமாக இருந்து அவர் வீட்டுக்கு 4ஆம் இடத்துல குறுப்பெயர்ச்சி அடைஞ்சிருக்கிறார். இதுவும் முக்கியமான செய்தி. சனிக்கு நட்பு வீடு வந்து இந்த ரிஷபம் துலாம். அப்ப சனிக்கு வந்து துலாத்துக்கு வந்து யோகாதிபதி சனி, கேந்திர கோணத்திற்கு அதிபதியாகிய அந்த சனி கோணத்திலே ஆட்சி மூல திரிகோணமாக இருக்கின்றார். அப்படி இருக்கின்ற காரணத்தினால இப்பதான் உங்களுக்கு ஒளிமயமான காலம் தெரிகின்றது, உயர்வான காலம் வரவிருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பாதை மாறாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் இந்த துலா ராசிக்காரர்களுக்கெல்லாம் கொஞ்சம் அந்த கிக்கு வந்து அதிகமாகவே இருக்கும். சுகம் எங்கே இருக்குதோ அங்கே தேடி போயிடுவீங்க. அதாவது தான் இருக்கிற இடத்துக்கு வரட்டும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அது ரிஷபம். ரிஷபத்துக்கு சொந்தக்காரன் சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் வந்து சோம்பேறி சுக்கிரன், இந்த சுக்கிரன் வந்து சுறுசுறுப்பான சுக்கிரன். ஆகையினால பம்பரமாக சுற்றி ஓடி போயிடும். அந்த ஓடுகின்ற பாதையில் வந்து அந்த பாதை தண்டவாளம் வந்து அந்த இன்னொரு தண்டவாளம் ட்ராக்கில் போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதான் பாதை மாறுகின்ற ஒரு கட்டம். பாதை மாறாமல் பார்த்து கொள்ள வேண்டும். மனைவி அற்புதமாக இருக்கின்றாள், அதை விட்டுண்டு இன்னொரு இடத்துல போய் கால் வச்சிடப்படாது. அதான் பாதை மாறாமல் பார்த்துக்கொள். உயர்வு தொடங்குகின்ற கட்டம். 4ஆம் இடத்துல இருந்த சனி 5ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு. அதே போல 7ஆம் இடத்துல இருந்த ராகு 6ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு. ஸோ வாழ்க்கை பாதை முன்னேற்றம் தொடங்கி விட்டது. குரு இதுக்கு இடையில குரு 8ஆம் இடத்துக்கு வந்துட்டாரே அப்படின்னு பார்க்கும்போது, குரு இப்போ இந்த இடத்துல என்ன செய்யறாரு, இந்த 4ஆம் இடத்திற்கு 5ஆம் இடத்திற்கு 4ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் இடத்திற்கு 5ஆம் இடம், 5ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்துல இருக்கார் இந்த குரு. ஆகையினாலே பாதை மாறக்கூடிய கட்டம் என்ற காரணத்தினாலே உங்களை உஷார்படுத்துகின்றேன். கொஞ்சம் பாதை தவறாமல் பார்த்து, பாதை மாறாமல் பார்த்து கொள்ளுங்கள். பாதை மாறாமல் பார்த்துக்கிட்டேன்னு சொன்னால் இந்த உயர்வு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். எந்த விதமான குறுக்கிட மாட்டார், உயர்வுக்கு குறுக்கிட மாட்டார். பாதை மாறுவதற்கு இந்த இடத்துல சர்க்கிள். ஏன்னா குரு உங்களை பார்க்கலையே, உங்களுடைய வருமானத்தை பார்க்கிறாரு, சுகத்தை பார்க்கிறாரு, போகத்தை பார்க்கிறாரு, உங்களை பார்க்கல இல்லையா?
அதுதான் இந்த இடத்துல பார்வை பலம் என்பது. மற்ற வரவுகளெல்லாம் கொடுக்குறாரு, உங்களை நேரடியாக பார்க்காம மறைஞ்சிட்டார். அந்த மறைந்ததுனால தான் சபலம் என்பது ஏற்படும். கொஞ்சம் கவனம் இருந்தால் உருப்படுவீர்கள். அதே போல சொத்து பத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோக அமைப்பு உண்டு. 4ஆம் இடத்திற்கு அவர் 5ஆம் இடத்துல இருக்கார் குரு. 5ஆம் இடத்திற்கு 4ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே பூமி எக்ஸ்ட்ரா சொந்தமாக வாங்கி போடக்கூடிய ஒரு யோகம். கையில் காசு இல்லை சாமி அப்படின்னா கூட தேடி வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சேரும். இதை நீ வச்சுக்கப்பா, நீ எனக்கு பின்னால் ரூபா கூடு அப்படின்னு கூட இந்த செய்தி நிறைய பேருக்கு வரும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு. வாங்கலாமா வேண்டாமா? சில பேர் சொல்லிடுவாங்க, எப்பா குரு 8 இருக்கார், வாங்கி போடாதப்பா, பயமாக இருக்குது அப்படிம்பாங்க. தாராளம் வாங்கி போடுங்க, தப்பே கிடையாது. சனி உங்களுக்கு சாதகமாக இருக்காரு, செவ்வாயும் சாதகமாக இருக்காரு. அதே போல் ராகு அருமையாக இருக்கிறார். எப்பேற்பட்ட கடனையும் அடைச்சிடலாம். அப்படிப்பட்ட ஒரு யோகம் வந்துருச்சு. குரு 8லேருந்து உங்களை ஒன்றும் கெடுக்க மாட்டார். பயப்படாமல் தைரியமாக இருங்க. பாதை மாறாமல் மட்டும், சபலத்துக்கு மட்டும் இடம் கொடுக்காமல் பார்த்துக்கங்க. 9 வீட்டுக்கு 9ஆம் இடத்துக்கு அவர் 12ஆம் இடத்துல இருக்கார். தோப்பனாருக்கு சில சிரமங்கள் வந்தாலும் கூட தப்பித்துக் கொள்வார். அதே போல் 12ஆம் இடத்திற்கு ஒரு 9ஆம் இடத்துல இருக்கிறார். ஆகிய தோப்பனார் வர்க்கங்களுக்காக நீங்கள் செலவிடுவீங்க. அது ஒரு கடமையாக இருக்கும். அந்த கடமை உங்களுக்கு உயர்வை தரும். 10ஆம் இடத்திற்கு இந்த குரு உங்களுடைய வீட்டுக்கு 10ஆம் இடத்திற்கு 11ஆம் இடத்துல இருக்கார். ஆக தொழில் தொடங்காமல் இருப்பவர்கள் தொழில் தொடங்கி விடுவீர்கள். சாமி 8ல் குரு இருக்கும்போது தொடங்கப்படாது நிறைய பேர் சொன்னாங்களே அப்படின்னா, தொடங்குங்க, நல்லதைத்தான் நடக்கும். ஏனென்றால் 10ஆம் இடத்துக்கு ஒரு 11ல் இருக்கிறாரு. பகை வீடு தான் அது, தப்பு இல்லை. ஆக 10ஆம் இடத்துக்கு 10ஆம் வீடு எப்படி இருக்குன்னு பாருங்க. 10ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்துல வந்து சூரியனும் சுக்கிரனும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒன்றும் பாதிக்காது, அருமையாக இருக்கும். தசாபுத்தியை பார்த்துக்காங்க. எந்த கட்டத்தில் எந்த அந்தரத்தில் தொடங்கலாம், அது நன்னா இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் பார்த்து செய்யுங்க. படுவச்சி நாள் மற்றதெல்லாம் பார்த்து செய்யுங்க. ஆக தொழில் தொடங்காமல் இருப்பவர்களுக்கு தொடங்கலாம். உத்தியோகம் கிடைக்காமல் இருப்பவர்களுக்கு உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கும். என்ன, தொலை தூரத்தில் கிடைக்கும். அருகாமையில் கிடைக்காது, தொலை தூரத்தில் கிடைக்கும். இப்படிப்பட்டதாக அமையும். வியாபாரம் தொழில் தொடங்கலாம், தாராளம் தொடங்கலாம். உத்தியோக மாற்றம் சில பேருக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக கிடைக்கும். அது கொஞ்சம் அந்த இடத்துக்கு போகும்போது தான், இந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மட்டும் இந்த குறிப்பாக என்ன சொல்கிறேன்னு சொன்னால், அந்த இடம் மாற்றத்தில் போகும்போது தான் அந்த சபலம், நீங்கள் பாதை தவறுவதற்குண்டான சந்தர்ப்பங்கள் வரும். கவனமாக இருங்கள். தொழிலை பாதிக்காது, உங்களுடைய முன்னேற்றத்தை பாதித்துவிடும். கவனமாக இருங்கள். 11ஆம் இடத்திற்கு அவர் 10ஆம் இடத்துல இருக்கார். லாபங்கள் அமோகமாக பெருகும். சொந்தமாக சுயமாக தொழில் வியாபாரம் செய்கின்றவர்களுக்கு இந்த 8ஆம் இடத்துல குரு வந்தது அமோகமான யோகத்தை உண்டு பண்ணும். வரவுகளை அதிகரிக்கும். ஆக வாழ்க்கை பாதையிலே பொருளாதாரத்திலே மிகுந்த முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு காலகட்டம் தொடங்கிவிட்டது. பாதை மாறிவிடாமல் மட்டும் பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.